அந்த தங்கத்தை அணியும் போதே அவர்கள்ட்ட ஒரு கம்பீரம் என்பது வெளிப்படும். அதே நேரத்தில் மேசராசிக்கு விரையாதிபதியாக குரு வர்றதுனால தங்கம் தங்காம போயிருது, வந்த தங்கம் நிலைக்க மாட்டேங்குது. நிறைய தங்கங்களுக்கு இந்த கல்யாண வாழ்க்கையே தங்கத்தினால பிரச்சனையா போயிருது. எதிர்பாலினத்தவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா முதல்ல கழுத்துல இருக்கிற தங்கத்தை கழட்டி கொடுக்கறது மேசராசி தாங்க. போயிட்டு போதியா இதை மிஞ்சினது என்னையா அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மேசராசி. இப்படி நண்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் மேசராசிக்காரர்கள் தன் கழுத்தில் இருக்கும் தங்கத்தை கூட கலற்றி கொடுத்து விடுவார்கள். மேசராசிக்கு 6ஆம் இடம் புதனாக வந்து அந்த தாய்மாமே சீரு செய்கிறேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணக்கூடிய ஒரு ராசி மேசராசிக்காரர். மேசராசிக்கார பெண்கள் தன் கணவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவங்க 1008 சரியில்லாத ஆளா இருந்தாலும் தாலி செயினா இருந்தா கூட கலட்டி கொடுத்து வெறுங்கயிறை போடக்கூடிய ஒரு ராசி மேசராசிக்காரர்கள். தன் இருக்கக்கூடிய நகையை அடமான வைத்தாவது தன்னுடைய கௌரவத்தை, தன்னுடைய மானத்தை, தன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடாது. நகையை இழந்தாலும் பரவாயில்லையா, தன்மானம் முக்கியமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மேசராசி. சுக்கிர பகவான் அந்த தங்கத்தின் பேராலேயே கடனையும் கொடுத்து, தங்கத்தின் பேராலேயே நட்பையும் கொடுத்து, தங்கத்தின் பேராலேயே நட்பையும் இழந்து, காதலையும் இழந்து, தங்கத்தையும் இழந்து, செல்வத்தையும் இழந்து அவமானப்படுத்துகிறார். செவ்வாய்க்கிழமை என்று மேசராசிக்காரர்கள் நகையை அடமானம் வைத்தாலும் யாருக்காவது கலட்டி கொடுத்தாலும் திரும்ப அவங்க வாங்குறதுங்கிறது கஷ்டமா போயிடும். அதே போல நகை வாங்க போகும்போது இரத்த சம்பந்தம், சொந்த உறவுகளை இவர்கள் அழைத்து கொண்டு சென்றால் அந்த நகை வாங்குவது இவர்களுக்கு சிரமமாக போகும். ஆனால் மேஷராசிக்கு இரவல் கேட்கவே பிடிக்காது, முருகன்ட்ட கூட வணக்கம் சொல்லத்தான் பிடிக்குமே தவிர எனக்கு இதை கூடுன்னு கேட்க பிடிக்காது. இப்போ அடகு வச்ச தங்கத்தை மீட்கணும், என்ன சார் பண்ணணும்? முருகப்பெருமான்கிட்ட வேண்டணும். அதற்கான மந்திரம் பாருங்க.